This sermon, Spiritual Food in Due Season, was delivered on Sunday evening, July 18, 1965, at Branham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்ஹாம் அவர்களால் அமெரிக்கா, இண்டியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்ஹாம் ஜெப கூடாரத்தில் 1965ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் தேதி ஞாயிறு மாலையில் ஸ்பிரிச்சுவல் ஃபுட் இன் டியூ சீசன், ஏற்ற காலத்தில் ஆவிக்குரிய ஆகாரம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Now notice, today, as it was then, they put their own interpretation to the Word. Now if they want to do that, that's up to them. But they try to make us believe it. இப்பொழுது கவனியுங்கள், அந்த நாளில் நடந்தது போல இன்றும் அவர்கள் வார்த்தைக்கு தங்கள் சொந்த வியாக்கியானத்தை தருகிறார்கள். இப்பொழுது அப்படி அவர்கள் செய்ய விரும்பினால் அது அவர்களை பொறுத்தது. ஆனால் நாம் அதை நம்ப வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். The Bible said that this Word of God is of no private interpretation. God does His own interpreting. God confirms His Word, and that's the interpretation of it. வேதம் இந்த தேவனுடைய வார்த்தை தனிப்பட்ட வியாக்கியானத்தை கொண்டதாக இருக்கவில்லை என்று தேவனே தம்முடைய சொந்த வியாக்கியானத்தை தருகிறார். தேவன் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும் போது அதுவே அதற்கு வியாக்கியானமாக இருக்கிறது. As I many times said, He said in the beginning, "Let there be light," and there was light. That don't need to be interpreted. It happened. He said a virgin would conceive. She did. நான் பலமுறை கூறியது போல, ஆதியிலே அவர் வெளிச்சம் உண்டாக்கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. அது வியாக்கியானிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. அது சம்பவித்து விட்டது. அவர் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள் என்றார். அவள் அப்படியே ஆனாள். He said He'd pour out His Spirit. He did. And He said in the last days the things that He would do, and He's doing it. It don't need any interpretation. God's doing His own interpreting. No matter what foolish men say, that doesn't stop God a bit. அவர் அவருடைய ஆவியை ஊற்றுவதாக கூறினார். அப்படியே செய்தார். அவர் கடைசி நாட்களில் அவர் என்னென்ன காரியங்கள் செய்வதாக கூறினாரோ அதை அவர் செய்து கொண்டிருக்கிறாரே. அதற்கு எந்த வியாக்கியானமும் அவசியமில்லை. தேவரே அவருடைய சொந்த வியாக்கியானத்தை அளித்துக் கொண்டிருக்கிறார். மூடத்தனமான மனிதன் என்ன கூறினாலும் சரி, அது தேவனை இம்மி அளவு கூட தடுக்கிறதில்லை. When Jesus was on earth, He had as much unbelief to contend with that we have today and maybe more. But it didn't stop Him. He went right on, performing and carrying out His duty, and God confirming everything He done. இயேசு பூமியில் இருந்தபோது இந்த நாளில் நாம் என்ன பெற்றிருக்கிறோமோ அந்த காரியத்தை குறித்து தர்க்கம் செய்யும் அளவிற்கு அவர்களுக்கு அவநம்பிக்கை இருந்தது. ஒருவேளை அதற்கும் அதிகமாக இருந்திருக்க கூடும். ஆனால் அது அவரை தடுக்கவில்லை. அவருடைய கடமையை அவர் தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டே சென்றார். தேவனும் அவர் செய்திருந்த ஒவ்வொன்றையும் உறுதிப்படுத்திக் கொண்டே சென்றார். He said, "I'm not by myself. My Father and I are one. He dwells in me. It ain't me that doeth the works, it's the Father that dwelleth in me. And if I do not His works, then don't believe me." அவர், நான் தனியாய் இருக்கவில்லை, என் பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். அவர் என்னில் வாசமாய் இருக்கிறார். இந்த கிரியைகளை நான் சுயமாய் செய்யவில்லை. என்னில் வாசமாய் இருக்கும் பிதாவே அதை செய்கிறார். நான் அவருடைய கிரியைகளை செய்யாவிட்டால் என்னை விசுவாசிக்காதீர்கள். But if I do the works and yet you can't believe me, believe the works. In other words, they search the Scriptures, He said. For that's where you think you got eternal life, is by knowing the Scriptures. ஆனால் நான் கிரியைகளை செய்தும் நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை என்றால் கிரியைகளையாவது விசுவாசியுங்கள் என்றார். புரிகிறதா? வேறு வார்த்தைகளில் கூறினால் அவர்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவர் வேத வாக்கியங்களை அறிவதன் மூலம் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருப்பதாக எண்ணுகிறீர்களே. And the Scriptures itself testifies of me. And what a statement. They are the Scriptures that tell you who I am, Jesus said. என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் வேத வாக்கியங்களே என்றார். ஆமென். எப்படிப்பட்ட ஒரு வாக்குமூலம்! இயேசு, நான் யார் என்று உங்களுக்கு கூறுவது அந்த வேத வாக்கியங்களே அவைகளே என்றார். And it's the Scriptures that tell you the hour that we're living. And the things that you see done, it's God Himself among His people. Nothing can raise the dead but God. எந்த மணி வேளையில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை வேத வாக்கியங்களே உங்களுக்கு சொல்லுகின்றன. நீங்கள் காணத்தக்கதாக நடந்த காரியங்கள் அது தேவன் தம்முடைய ஜனங்களின் மத்தியில் இருக்கிறார் என்பதாகும்.
தேவன் ஒருவரே என்று வேறு எதுவும் மரித்தவனை உயிரோடு எழுப்ப முடியாது. Nothing to do the things that he's doing now but him. For the Bible said he's the same yesterday, today, and forever. இப்போது அவர் செய்து கொண்டிருக்கும் காரியங்களை அவரே என்று வேறு எதுவும் செய்ய முடியாது. ஏனெனில் வேதம் அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் என்று கூறியுள்ளது. Now, we see that modern trend of the people then. All the days are past. There's no such a thing as miracles. The people are all emotionally worked up. இப்பொழுது நாம் ஜனங்களுடைய தற்கால போக்கை பார்க்கிறோம். ஆகையால் காலம் கடந்து போய்விட்டது, அற்புத அடையாளங்கள் என்று ஒன்றுமில்லை, மக்கள் உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறார்கள். Listen to that Elijah, the prophet, cried against them and their theologians. Notice he spoke as if he was God himself. இவர்களுக்கும் இவர்களுடைய வேத சாஸ்திரிகளுக்கும் எதிராக குரல் எழுப்பும் தீர்க்கதரிசியாகிய அந்த எலியாவுக்கு செவி கொடுங்கள். கவனியுங்கள். அவன் பேசின போதுதானே தேவனைப் போல் பேசினான். Elijah spoke as if he was God himself. The dew will not fall from heaven until I call for it. Amen. Yes, sir. எலியா தானே தேவன் போல பேசினான். நான் சொன்னாலொழிய வானத்திலிருந்து பனி கூட விடாது. ஆமென். ஆமையா. The prophet had been so long in the presence of God. The prophets of the Old Testament, or any time when they live in the presence of God until they become the Word, their message is the Word itself. தேவனுடைய சமூகத்திலே தீர்க்கதரிசி வெகு காலமாக காத்திருந்தான். பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் அல்லது வேறெந்த காலத்திலும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையாக மாறும் அளவிற்கு தேவனுடைய சமூகத்தில் ஜீவித்த போது அவர்களுடைய செய்தியானது வார்த்தையாகவே இருக்கிறது. Remember, he said, "Thus saith the Lord." And when those men had those messages from God, and they become so wrapped up that their own thinking. அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்று சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அந்த மனிதர் தேவனிடத்திலிருந்து செய்திகளை பெற்றுக்கொண்ட போது அவர்களுடைய சுய சிந்தனையானது அவ்வளவாய் மறைக்கப்பட்டார்கள். It might have been against their thinking. They might not have been able to see it right. But they were speaking the word of God. Thus saith the Lord. அது அவர்களுடைய சிந்தனைக்கு மாறாக இருக்கலாம். அது சரிதான் என்பதை அவர்களால் உணர முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் கர்த்தர் உரைக்கிறதாவது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். There will not be any rain till I call for it. Oh, what a statement. He had been in the presence of God and been vindicated so perfect. நான் சொன்னாலுடைய மழை பெய்யாது. என்ன ஒரு வாக்கு மூலம். அவன் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அவ்வளவு பரிபூர்ணமாக ரூபகாரப்படுத்தப்பட்டான். And remember that also follows Amos 3:7. The Lord God will do nothing until first he reveals it to his servants the prophets. Said there's not going to be any rainfall. He first. மேலும் அது ஆமோஸ் 3:7 கூட இணைந்து செல்வதை நினைவு கூறுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகி தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். மழையே பெய்யப் போவதில்லை என்று கூறினான். அவன் முதலாவது, There will not be any rain till I call for it. Oh, what a statement. He had been in the presence of God and been vindicated so perfect. நான் சொன்னாலுடைய மழை பெய்யாது. என்ன ஒரு வாக்கு மூலம். அவன் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அவ்வளவு பரிபூர்ணமாக ரூபகாரப்படுத்தப்பட்டான். And remember that also follows Amos 3:7. The Lord God will do nothing until first he reveals it to his servants the prophets. Said there's not going to be any rainfall. He first. மேலும் அது ஆமோஸ் 3:7 கூட இணைந்து செல்வதை நினைவு கூறுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகி தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். மழையே பெய்யப் போவதில்லை என்று கூறினான். அவன் முதலாவது. They laughed at him. They thought he's crazy, that fanatic. But see, he had thus saith the Lord, that it wasn't going to rain. And God, before he did that, he revealed it to Elijah, his servant. அவர்கள் அவனை பார்த்து நகைத்தனர். அவன் வெறிபிடித்தவன் என்று நினைத்தனர். அந்த மதவெறியன், ஆனால் பாருங்கள், மழை பெய்ய போவதில்லை என்று கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை அவன் உடையவனாய் இருந்தான். மேலும் தேவன் அவர் அதை செய்வதற்கு முன்பு அவர் அதை அவருடைய ஊழியக்காரனாகி எலியாவுக்கு வெளிப்படுத்தினார். And he was the vindicated, proven prophet. So the people ought to repent it. But instead of that, they laughed at him. So we got plenty of rain. The reservoirs are full. The rivers are running good. அவன் ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்ட நிரூபிக்கப்பட்ட தீர்க்கதரிசியாக இருந்தான். எனவே ஜனங்கள் மனம் திரும்பி இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் அவனை நோக்கி நகைத்து, நாம் ஏராளமான மழையை பெற்றுவிட்டோமே,
நீர்த்தேக்கங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்றன, ஆறுகளிலும் தண்ணீர் நன்றாக ஓடுகிறது என்றார்கள். The Bible said that there was not even dew for 3 years and 6 months. All the brooks and waters dried up everywhere. That wasn't that man, that was God speaking through that man. வேதம் 3 வருஷமும் 6 மாதமும் அங்கே பனி கூட பெய்யவில்லை என்று கூறியுள்ளது. எல்லா இடத்திலும் எல்லா ஓடைகளும் நீர்நிலைகளும் காய்ந்து விட்டன. அது அந்த மனிதன் அல்ல, தேவன் அந்த மனிதன் மூலம் பேசினார். That was the I it was. We always know. So அது நான் என்பதாய் இருந்தது. நாம் அதை எப்போதும் அறிவோம். ஆகவே அவன் we find out that when a man comes sent from God, ordained of God, with the true, thus saith the Lord, the message and the messenger are one and the same. உண்மையான கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற செய்தியுடன் தேவனால் நியமிக்கப்பட்டு தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் வரும்போது செய்தியும் அதை கொண்டு வந்த தூதனும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று நாம் கண்டறிகிறோம். Because he is sent to represent, thus saith the Lord, word by word. So he and his message is the same. ஏனென்றால் அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற செய்திக்கு வார்த்தைக்கு வார்த்தை அடையாளமாக இருக்கத்தக்கதாக அனுப்பப்பட்டிருக்கிறான். ஆகவே அவனும் அவனுடைய செய்தியும் ஒன்றாக உள்ளது. A denominational man under denominational auspices, he and the church is the one. A theologian under theology made by some denomination, he and his message are one. Church of theology, a theologian. Correctly. ஸ்தாபன அனுசரணையில் உள்ள ஒரு ஸ்தாபன மனிதன், அவனும் சபையும் ஒன்றாகவே உள்ளது. ஏதோ ஒரு ஸ்தாபனத்தால் உண்டாக்கப்பட்ட வேத சாஸ்திரத்தின் கீழ் உள்ள ஒரு வேத பண்டிதன், அவனும் அவனுடைய செய்தியும் ஒன்றாக இருக்கின்றன. வேத சாஸ்திர சபை, ஒரு வேத பண்டிதர், அது சரியாக உள்ளது. Then when a man comes with thus saith the Lord, he and the message is one. And when Elijah come with thus saith the Lord, he and his message became one. பிறகு ஒரு மனிதன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதோடு வரும்போது அவரும் அந்த செய்தியும் ஒன்றாக இருக்கின்றது. எலியா கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதோடு வந்தபோது அவனும் அவன் செய்தியும் ஒன்றாகின. Just as Jesus, when he come, he was the Word, St. John 1. So the Word of God and the messenger of the age was the self-same thing all the time. That's right. அதே விதமாக இயேசு அவர் வந்தபோது அவர் வார்த்தையாக இருந்தார். பரிசுத்த யோவான் 1. ஆகவே தேவனுடைய வார்த்தையும் அந்த காலத்து செய்தியாளரும் எல்லா காலத்திலும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். அதுதான் சரி. Jesus was the Word that was prophesied of. He was what the prophet said would happen. A virgin shall conceive and bear this child. இயேசு தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்ட வார்த்தையாக இருந்தார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி இந்த குழந்தையை பெறுவாள் என்பது சம்பவிக்கும் என்று தீர்க்கதரிசிகளால் கூறப்பட்டிருந்தவராய் அவர் இருந்தார். Way back in the beginning, God told him, said, the woman's seed shall bruise the serpent's head, he'll bruise her heel. All these prophecies have been given. David crying, all the rest of the prophets down through the ages, speaking of him. பின்னோக்கி பார்த்தோமானால் ஆதியில் தேவன் அவர்களிடம் ஸ்திரீயின் வித்து சர்பத்தின் தலையை நசுக்கும், அவன் அவருடைய குதிங்காலை நசுக்குவான் என்றார். இந்த எல்லா தீர்க்கதரிசனங்களும் கொடுக்கப்பட்டிருந்தன. தாவீது கதறினான். மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளும் காலங்கள் தோறும் அவரை குறித்து பேசினார்கள். He was that word manifested. Hallelujah. அவரே இந்த வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாய் இருந்தார். அல்லேலூயா. Now do you see where I'm trying to get to? I spoke with you pretty plain this morning. Don't you see the authority of the living God in the living church, the bride? இப்பொழுது நான் என்ன சொல்ல முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்று காண்கிறீர்களா? இந்த காலையிலே உங்களுடன் மிகவும் தெளிவாக பேசினேன். மணவாட்டி எனும் ஜீவனுள்ள சபையில் ஜீவனுள்ள தேவனுடைய அதிகாரத்தை நீங்கள் காணவில்லையோ? The sick are healed, the dead are raised up, the cripples walk, the blind see, the gospel goes forth in its power. நோயாளிகள் சுகமடைகிறார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள், கால் ஊனமுற்றோர் நடக்கிறார்கள், குருடர்கள் பார்வையிடுகிறார்கள். சுவிசேஷம் அதன் வல்லமையோடு அறிவிக்கப்படுகிறது. For the message and the messenger are the same. The word is in the church, in the person. ஏனென்றால் செய்தியும் செய்தியாளரும் ஒன்றாக இருக்கிறார்கள்.
வார்த்தையானவர் சபைக்குள்ளும் தனிநபருக்குள்ளும் இருக்கிறார். The word of God was in Elijah. When he walked up there with "Thus saith the Lord" and said it isn't going to rain, that wasn't Elijah. That was God in Elijah. எலியா கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதோடு சென்றபோது தேவனுடைய வார்த்தை எலியாவுக்குள் இருந்தபடியால் மழை பெய்யாது என்று சொன்னான். அது எலியா அல்ல, எலியாவுக்குள் இருந்த தேவன். I've said it many times, like the Christian Science lady that told me one time. I've told it many times about it. She said, "Mr. Branham, you put too much bragging on Jesus." நான் ஒரு முறை கூறின கிறிஸ்தவ விஞ்ஞான பெண்மணியை போன்றே நான் இதை குறித்து பல முறைகள் கூறியிருக்கிறேன். அவள், திரு பிரண்ணாமே, நீங்கள் அளவிற்கு மிஞ்சி இயேசுவை மிகவும் உயர்த்துகிறீர்கள் என்றாள். நான் அது ஒன்றிற்காக மட்டுமே நான் பதிலளிக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் என்றேன். அதற்கு அவள், நீங்கள் அவரை தெய்வீகம் வாய்ந்தவராக்க முயற்சிக்கிறீர்கள் என்றாள். நான், அவர் தெய்வீகம் வாய்ந்தவர்தான் என்றேன். ஓ, அவர் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தார், அவர் ஒரு நல்ல மனிதனாயிருந்தார், ஆனால் அவர் தெய்வீகம் வாய்ந்தவர் அல்ல என்றாள். நான், பாருங்கள், அவர் தெய்வீகம் வாய்ந்தவர் அல்ல என்று சொல்லும் ஒரு வசனத்தை எனக்கு காண்பீங்கள் என்றேன். அதற்கு அவள், அவர் லாசருடைய கல்லறைக்கு சென்றபோது அவர் கண்ணீர் விட்டார் என்று பரிசுத்த யோவான் புத்தகத்தில் கூறுகிறது என்றாள். He was both human and divine. He was a man weeping, but he had to be God to raise the dead. Right. I said he was a man hungry, but he was God feeding 5,000 with a couple of biscuits and 5 fishes. பாருங்கள், நான் நிச்சயமாகவே அவர் கண்ணீர் விட்டார். அவர் மனிதனாகவும் தெய்வீகம் வாய்ந்தவராகவும் இரண்டுமே சேர்ந்திருந்தார். அவர் ஒரு மனிதனாக இருந்ததினால் அழுதார், ஆனால் மரித்தவனை உயிரோடு எழுப்புவதற்கு அவர் தேவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறினேன். சரி, அவர் ஒரு மனிதனாக இருந்தபடியால் பசியாயிருந்தார், ஆனால் அவர் தேவனாக இருந்தபடியால் 2 அப்பங்களையும் 5 மீன்களையும் கொண்டு 5000 பேரை போஷித்தார் என்றார். That's right. He was a man sleeping on the back of a boat, but it was God in him that could still the waters. For why? He and his message was one. அது உண்மை. அவர் ஒரு மனிதனாக இருந்தபடியால் ஒரு படகின் பின்னணியத்தில் தூங்கினார், ஆனால் தண்ணீரை அமைதலாக்கக்கூடிய தேவன் அவருக்குள் இருந்தார். எதற்காக? அவரும் அவருடைய செய்தியும் ஒன்றாக இருந்தது. He said, "I and my Father are one. My Father dwelleth in me." He was the fullness of the Godhead bodily. அவர், நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், என் பிதா எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார் என்று கூறினார். சரீர பிரகாரமாக தேவத்துவத்தின் பரிபூர்ணமாய் இருந்தார். I think it's so striking the other day when I was bringing the 7 church ages. To start off with, I couldn't make out Jesus standing there with that white over him like that. அந்த ஒரு நாள் நான் 7 சபையின் காலங்கள் என்ற செய்தியை கொண்டு வந்தபோது இந்த காரியம் எனக்கு மிகவும் விசேஷமானதாக இருந்தது என நான் நினைக்கிறேன். தொடக்கமாக சொல்ல வேண்டுமானால், இயேசு அந்த விதமாக தலையில் அந்த வெண்மையோடு அங்கே நின்று கொண்டிருப்பதை என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. Said his hair was white as wool. I couldn't understand how a man 33 years old would be snow white. I think it's so striking the other day when I was bringing the 7 church ages. To start off with, I couldn't make out Jesus standing there with that white over him like that. அந்த ஒரு நாள் நான் 7 சபையின் காலங்கள் என்ற செய்தியை கொண்டு வந்தபோது இந்த காரியம் எனக்கு மிகவும் விசேஷமானதாக இருந்தது என நான் நினைக்கிறேன். தொடக்கமாக சொல்ல வேண்டுமானால், இயேசு அந்த விதமாக தலையில் அந்த வெண்மையோடு அங்கே நின்று கொண்டிருப்பதை என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. Said his hair was white as wool. I couldn't understand how a man 33 years old would be snow white. அவருடைய மயிர் பஞ்சை போல வெண்மையாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருந்தது. 33 வயதான ஒரு மனிதன் எவ்விதம் உறைந்த பனியை போல வெண்மையாக இருக்க முடியும் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. I called a good theologian, Pentecostal theologian, a good dear friend was Brother Jack Moore. He's a smart, intelligent man. He said, "Brother Branham, that was Jesus glorified. That's what he looked like after he's glorified." No, I couldn't believe that. No. ஒரு நல்ல வேத அறிஞரை, பெந்தேகோஸ்தே அறிஞரை, ஒரு நல்ல அன்பான நண்பரை அழைத்தேன். பாருங்கள், அவர்தான் சகோதரன் ஜாக் மூர். அவர் புத்திசாலியான அறிவாற்றல் நிறைந்த மனிதன். அவர், சகோதரன் பிரணாமே, அது மகிமைப்படுத்தப்பட்ட இயேசு,
அவர் மகிமையடைந்த பின்பு அவ்விதமாக அவர் காட்சியளிக்கிறார் என்றார். இல்லை, என்னால் அதை நம்ப முடியவில்லை. இல்லை. I said, well, Brother Moore, thank you. நான், பாருங்கள் சகோதரன் மூர், உங்களுக்கு நன்றி என்றேன். I got in the room there and got to speaking to God. I run my concordance to take him back to Daniel, where it said, and he came to the Ancient of Days, whose hair was white as wool. நான் அறைக்குள்ளே சென்று தேவனோடு பேசத் தொடங்கினேன். நான் என்னுடைய வேத அகராதியை புரட்டி தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் அங்கே அவரை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை பார்த்தேன். அங்கே அது சொல்லப்பட்டிருந்தது. அவர் நீண்ட ஆயுசுள்ளவரிடம் வந்தார். அவருடைய தலைமயிர் பஞ்சை போல வெண்மையாக இருந்தது. I said, Lord, I don't know what to say, and I've got the responsibility. Now that was before this. Remember, before the 7 seals was open, about a year or more before. I was praying there, Lord, what was it? நான், கர்த்தாவே, என்ன சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லையே, எனக்கு பொறுப்பு இருக்கிறதே என்றேன். இப்பொழுது அது முன்பு ஞாபகம் இருக்கட்டும், 7 முத்திரைகள் திறக்கப்பட்டதற்கு முன்பாக, சுமார் 1 வருஷம் அல்லது அதற்கு முன்பாக, கர்த்தாவே இது என்ன என்று அங்கே நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். And I looked standing before me, and there stood a man, and he was a judge, and he had a white wig on. The old judges of ancient days used to wear a white wig to show that he was a supreme authority. நான் பார்த்தபோது எனக்கு முன்பாக ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தார். அவர் ஒரு நீதிபதி. அவர் ஒரு உண்மையான போலி முடியை தலையில் அணிந்திருந்தார். முன்காலத்தில் நீதிபதிகள் அவர் பிரதான அதிகாரம் பெற்ற ஒருவர் என்பதை எடுத்துக்காட்ட வெண்மையான போலி தலைமுடியை அணிவது வழக்கம். And then when I seen Jesus with the white wig, I said it only vindicates the truth that we know that he is the supreme authority. அதன் பின்னர் வெண்மையான தலைமுடியோடு இயேசுவை பார்த்தபோது நாம் அறிந்த வண்ணம் அவர்தான் பிரதான அதிகாரம் பெற்றவர் என்ற சத்தியத்தையே அது ரூபகாரப்படுத்துகிறதா இருக்கிறது என்று நான் கூறினேன். God witnessed the same thing on Mount Transfiguration, said, "This is my beloved son. Hear him, the supreme authority." அதையே தேவனும் மறுமலையில் சாட்சியாக கூறி, இவர் என் நேசகுமாரன், பிரதான அதிகாரம் பெற்றவர், இவருக்கு செவி கொடுங்கள் என்றார். Then back out there at the beginning of the 7 seals, when those 7 angels come down in that pyramid form, stood there and told me to return back here and speak on those 7 seals and be with me. 7 முத்திரைகளின் தொடக்கத்தில் கூர்நுனி கோபுர வடிவத்தில் 7 தூதர்கள் கீழே வந்தபோது அங்கே நின்று என்னிடத்தில் நான் திரும்பி இங்கே வந்து 7 முத்திரைகளின் பேரில் பேச வேண்டும் என்றும் அவர் என்னோடு இருப்பார் என்றும். He showed me what they were, the lost things. I always thought it was sealed on the back of the book, and it'd be something wasn't wrote in the book. But it turned out that it was made known that he cannot do that. இழக்கப்பட்ட காரியங்கள் என்ன என்பதையும் அவர் காண்பிப்பதாக கூறினார். அது புஸ்தகத்தின் புறம்பாக முத்திரிக்கப்பட்டிருந்தது என்றும் அவை வேதத்திலே எழுதப்பட்டிருக்காத காரியங்களாக இருக்கும் என்றும் நான் எப்போதும் நினைப்பேன். ஆனால் அவரால் அதை செய்ய முடியாது என்று வெளிப்பட்டது. It isn't something that's written in the book. It's something that's been hid in the book. Or whosoever shall take one word from it or add one word to it. So it is a mystery that's been in the book in these 7 church ages. அவை புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் காரியங்கள் அல்ல, அவை புத்தகத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் காரியங்களாக இருக்கின்றன. ஆகவே ஒருவன் இத்துடன் ஒரு வார்த்தையை கூட்டினாலும் அல்லது எதையாகிலும் எடுத்து போட்டாலும், ஆகவே இந்த 7 சபையின் காலங்களில் புத்தகத்தில் இருக்கும் ரகசியமாக அவை இருக்கின்றன. Each one of them produced a mystery. All about water baptism and these other things that they fumbled about so long. அவை ஒவ்வொன்றும் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தின. தண்ணீர் ஞானஸ்தானத்தை குறித்து மற்றும் அவர்கள் இத்தனை காலமாக தடுமாறிக் கொண்டிருக்கும் மற்ற காரியங்களை குறித்துமே. Then when that went up, the big observatories from way down in California, from down in Mexico, over Tucson, everywhere taking the picture of it. It was a mysterious sight. அதன் பின்னர் அது மேலே சென்றபோது கலிபோர்னியா, மெக்சிகோ, டூசான் மற்றும் பல இடங்களிலும் பெரிய ஆய்வுக்கூடங்களில் இருந்து அதை புகைப்படம் எடுத்தனர். அது விசித்திரமான காட்சியாக இருந்தது. Brother Fred Softman there, sitting right back there, and I, Brother G. Norman, standing right there present when it went up. They took the picture. Still they don't know what about it. இதோ இங்கே அமர்ந்திருக்கும் சகோதரன் ஃப்ரெட் சாத்மனும் நானும் ஜீன் நார்மனும் அது மேலே சென்றபோது அங்கே நின்று கொண்டிருந்தோம். அவர்கள் அதை புகைப்படம் எடுத்தும் இன்னும் அது என்ன என்பதை அறியாதிருக்கிறார்கள். Here some time ago, everybody saying, "Look here, this looks like this," and them angels' wings, how they were folded in there. இங்கே சில காலத்திற்கு முன்பு ஒவ்வொருவரும், இங்கே பாருங்கள், இது விதமாக காணப்படுகிறது, அந்த தூதர்களின் ரெக்கைகளையும் அவை எப்படி மூடப்பட்டிருக்கின்றன என்பதையும் பாருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். One day turning it to the right, looking, there was Jesus Christ
just as perfect as Hoffman ever drawed him. It was standing there with a white wig on, looking back down towards the earth, showing that he's supreme authority. ஒரு நாள் அதை வலப்பக்கமாக திருப்பி பார்த்தபோது ஹாப்மேன் வரைந்த இயேசு கிறிஸ்து படத்தைப் போலவே மிகவும் தத்ரூபமாக இருந்தது. தலையில் வெண்மையான தலைமுடியை அணிந்தவராய், அவரே சர்வத்திற்கு மேலான அதிகாரம் பெற்றவர் என்பதை காண்பித்தவராய், பூமியை கீழ்நோக்கி பார்த்தவராக நின்று கொண்டிருந்தார். The heavens declare it, the Bible declares it, the message declares it. It's all the same. Supreme authority with the white wig on. You see his black beard under it. Many of you have seen the picture. அதை வானங்கள் அறிவிக்கின்றன, வேதாவும் அதை அறிவிக்கின்றது, செய்தியும் அதை அறிவிக்கின்றது. இவை எல்லாம் ஒன்றாயிருக்கின்றன. வெள்ளை தலைமுடியை அணிந்தவராய், சர்வத்துக்கு மேலான அதிகாரம் பெற்றவர். நீங்கள் அவருடைய கருந்தாடியை கீழே காண்கிறீர்கள். உங்களில் அநேகர் அந்த படத்தை பார்த்து Supreme authority with the white wig on. You see his black beard under it. Many of you have seen the picture. அதை வானங்கள் அறிவிக்கின்றன, வேதாவும் அதை அறிவிக்கின்றது, செய்தியும் அதை அறிவிக்கின்றது. இவை எல்லாம் ஒன்றாயிருக்கின்றன. வெள்ளை தலைமுடியை அணிந்தவராய், சர்வத்துக்கு மேலான அதிகாரம் பெற்றவர். நீங்கள் அவருடைய கருந்தாடியை கீழே காண்கிறீர்கள். உங்களில் அநேகர் அந்த படத்தை பார்த்திருக்கிறீர்கள். We got it back there. Just turn it to the right, sideways. Look at it. There he is, just as perfect as if it was been photographed of him. They're looking at it from the wrong angle. You got to look at it in the right angle. அதை நாமும் இங்கே வைத்திருக்கிறோம். வலப்புறமாக சாய்த்து பக்கவாட்டில் அதை பாருங்கள். அவரையே புகைப்படம் எடுத்தது போல எவ்வளவு பரிபூர்ணமாக இருந்திருக்குமோ அவ்வளவு பரிபூர்ணமாய் அவர் இருக்கிறார். அவர்கள் அதை தவறான கோணத்திலிருந்து பார்க்கிறார்கள். நீங்கள் அதை சரியான கோணத்தில் வைத்து பார்க்க வேண்டும். And only the Lord God can reveal which is the right angle. Turn it to your right, look at it. There he is, just as perfect as it had been photographed up there. தேவனாகிய கர்த்தத்தாமே எது சரியான கோணம் என்பதை வெளிப்படுத்த முடியும். உங்களுக்கு வலப்பக்கமாக திருப்பி அதை பாருங்கள். அதோ அவர் இருக்கிறார். அங்கே மேலே அது புகைப்படமாக எடுக்கப்பட்டிருந்தால் எவ்வளவு பரிபூர்ணமாக இருக்குமோ அவ்வளவு பரிபூர்ணமாக இருக்கிறார். The first time I ever seen him, he looked like the head of Hoffman. I'd never seen that before. In Billy Sunday's Tabernacle years later, I saw it. My house had never been without one of the pictures since. நான் அவரை முதலாக பார்த்தபோது அவர் ஹாப்மன் வரைந்த தலையை போல காணப்பட்டார். இதற்கு முன்பு நான் அதை பார்த்தது கிடையாது. சில வருடங்களுக்கு பின்பு பில்லி சண்டே கூடாரத்தில் நான் அதை பார்த்தேன். அன்று முதற்கொண்டு என் வீட்டில் அந்த படங்களில் ஒன்றாயிலும் இல்லாமல் இருந்ததில்லை. Then here in the skies, saying that the very God that I saw up in this vision out here, just a little boy out here by where this schoolhouse stands. He looked like that. அதன் பின்னர் இங்கே ஆகாயத்திலே இந்த தரிசனத்திலே நான் கண்ட அதே தேவன் இந்த பள்ளி கட்டடம் நிற்கும் ஸ்தலத்திலே நான் சிறு பையனாக இருந்தபோது அவ்விதமாகவே அவர் காணப்பட்டார். And here in the heavens, 33 years later, declare that it's the truth. That's the way he looks. Not some mystic something of somebody's idea. இங்கே வானத்திலே 33 ஆண்டுகளுக்கு பிறகு இதுவே சத்தியம் என்று அறிவிக்கிறார். அவ்விதமாகத்தான் அவர் காணப்படுகிறார். யாரோ ஒருவருடைய யோசனையாக புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு இருக்கும் ஒரு காரியம் அல்ல அது. Like in the Vatican, they got a Christ drawed over there with a little white ring of beard, or a ring of beard around his chin, about half inch long, runs right around top of his mouth like this, and call that the Christ. வாடிகன் நகரில் இருப்பது போல அவர்கள் கிறிஸ்துவை ஒரு படமாக வரைந்து வைத்திருக்கிறார்கள். தாடி வரை அவருடைய முகவாய்க்கட்டை சுற்றிலும் சுமார் அரையங்கல அளவிற்கு ஒரு வெள்ளை வளையத்துடன் அவருடைய வாய் வரையிலும் சுற்றி விதமாயிருக்கிறது. அதை கிறிஸ்து என்று அழைக்கிறார்கள்.